வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல பாத்தீங்கன்னா எக்ஸல் கல்வி நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. இந்த கல்வி நிறுவனத்துல ஏறத்தாழ 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்துல கூடிய மாநிலங்களும் கேரளா, மேற்கு வங்காளம், அதே மாதிரி பீகார், ஒடிசான்னு சொல்லிட்டு பல்வேறையான மாநிலங்கள் சார்ந்த மாணவர்கள் இங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இங்க படிக்கக்கூடிய சூழ்நிலையில போன வாரம் சனிக்கிழமை நைட்டு உணவு சாப்பிட்டேன். இந்த கல்லூரியில ஹாஸ்டல்ல உணவு சாப்பிட்டேன். ஏறத்தாழ ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வயிற்று வலி, அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியாம இருக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை இந்த சம்பவம், ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கல்வி நிறுவனம் இது எந்த ஒரு கேரும் பண்ணிக்கல. மாணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேரும் பண்ணிக்கல. ஆனா அதுக்கு பதிலாக கல்லூரிக்குள்ளேயே ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. வயிற்று வலிதான், சாதாரண வயிற்று வலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப உடம்பு சரியாம போனவனையதான் பக்கத்துல கூடிய தனியார் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு தீவிர சிகிச்சையில ஏறத்தாழ ஒரு 40க்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டானமா இந்த கல்வி நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. எனவே இந்திய மாணவர் சங்க சார்பா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இன்னைக்கு ஏத்தோ 400 ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுவரையுமே கல்வி நிறுவனம் மாணவர் மேல எந்த ஒரு அக்கிரமே இல்லை. ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஏறத்தாழ 7,000க்கும் மேற்பட்ட மாணவர் சேர்க்கை இந்த கல்லூரி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான ஃபீஸ் இன்னைக்கு இந்த கல்லூரி வாங்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான அந்த சாப்பிடறதுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நாள் நீங்க ஃபீஸ் கட்டல, நீங்க சாப்பாடுக்கான ஃபீஸ் கட்டல அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதே கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் ஃபீஸ் கட்டி சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு எந்த ஒரு சுகாதாரமற்ற முறையில் இருக்கு. குடிக்க தண்ணியில புழு இருக்கு, சாப்பாட்டுல புழு இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கு. இந்திய மாணவர் சங்க சார்பா நாங்க வலிமையான கண்டனை தெரிவித்து வருகிறோம். இது தங்கராஜ், இந்திய மாணவர் சங்கத்துடைய நாமக்கல் மாவட்ட செயலர்.